சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக அமைச்சர்கள், திமுக தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என என்டிடிவி, பிபி பிளஸ், பல்ஸ், ரிபப்ளிக், பி மார்க்ஸ், மேட்ரிஸ், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், எஸ்ஏஎஸ் குரூப், அக்னி, மின்னம்பலம், ரெட் பேரட் ஆகிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள் துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு, பெரிய கற்பன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து பேசினர். நிருபர்களிடம் அமைச்சர் துரைமுருகன் கூறிய போது, திமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு உண்டு எனவும் அரசியல் தெரிய வேண்டும், எங்களுக்கு திட்டமான நம்பிக்கை இருக்கிறது, திமுக வெற்றி பெறும், திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று துரைமுருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. பல்வேறு ஊடகங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கின்றன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பல இடங்களில் வெற்றி பெறும் என்று சில கணிப்புகள் கூறுவதை அடுத்து விஜய் இன்று பிற்பகல் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தனது கட்சி வேட்பாளர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் மே மாதம் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெற்றி பெற்ற பிறகு வேட்பாளர்கள் வேறு எங்கும் செல்லாமல் நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் எனவும், மே 4ஆம் தேதி நான் உங்களுக்காக அலுவலகத்தில் காத்திருப்பேன், நாம் அனைவரும் இணைந்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று விஜய் தனது வேட்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்களின் விற்பனையாளர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவிட்டதோடு தனிப்படைகளை அமைத்து பொது இடங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க கடந்த 2 நாட்களாக தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தனர். அதன்படி நேற்று உப்பிலியபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெட்டவேலம்பட்டி பச்சப்பெருமாள் பட்டியில் ரவீந்தர் என்பவர் நடத்தி வரும் அவரது கடையில் ஹான்ஸ் 375 பாக்கெட், B1 பாக்கு 230 பாக்கெட், கூலிப் 70 பாக்கெட், விமல் 291 பாக்கெட் என மொத்தமாக 136 கிலோ மதிப்பு ரூபாய் 99,700 மதிப்புள்ள புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தவரை கைது செய்து அவர் மீது உப்பிலியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கோவையில் சாமியார் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் புதைக்கப்பட்ட அவரது உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவரது பேத்திகள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை நவக்கரையை சேர்ந்தவர் ராமானந்த மூர்த்தி. சாமியாரான இவர் அதே பகுதியில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஸ்ரீ மலையாள தேவி துர்கா பகவதி பிராட்டியம்மன் என்ற கோவிலை கட்டி பராமரித்து வந்தார். இதற்கிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு அவர் உயிரிழந்தார். அவரது உடல் கோவில் வளாகத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளது. சாமியார் உயிரிழந்த தகவலை அவரது முதல் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவிக்காமல் 2வது மனைவியின் மகள் அனந்தகுமார் தன்னிச்சையாக புதைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் தங்களது தாத்தா ராமானந்த மூர்த்தியை அடித்துக் கொன்று ஜீவ சமாதி அடைந்ததாக ஆனந்தகுமார் நாடகமாடுவதாக சாமியாரின் முதல் மனைவி வழி பேத்திகளான கிருத்திகா மற்றும் உஷா குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ராமானந்த மூர்த்தியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை தெற்கு கோட்டாட்சியரிடம் அவர்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து ராமானந்த மூர்த்தியின் பேத்திகள் கூறுகையில், எங்கள் தாத்தாவின் மரணம் குறித்து ஆனந்தகுமாரிடம் கேட்டபோது அவர் ஜீவ சமாதி அடைந்துவிட்டதாக கூறுகிறார். ஆனால் அவரை சொத்துக்காக அடித்துக் கொன்றதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. மேலும் அவரது உடலை எடுத்து பூஜை செய்ய இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இவ்வாறு செய்தால் ஆதாரங்கள் அழிக்கப்படும். எனவே இதை தடுத்து நிறுத்துவதோடு எங்கள் தாத்தாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனு அளித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். அற்புதம் நடக்கப் போகிறது, இந்தியாவே வியந்து பார்க்கும் என முன்னாள் அமைச்சரும் தாவேகா உயர்மட்ட மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேடையில் நேஷனல் கிரஷ், உலகமே வியக்கும் ராஷ்மிகா மந்தனாவின் அடுத்த அதிரடி. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மே 23, 2026 அன்று 10வது கிரன்ச்சிரோல் குளோபல் அனிமே விருதுகள் விழா நடைபெற உள்ளது. உலகெங்கிலும் உள்ள அனிமே ரசிகர்களால் கொண்டாடப்படும் மிகப்பெரிய விருது விழாவான இந்த குளோபல் அனிமே விருதுகள் 2026இல் இந்திய நடிகை ராஷ்மிகா மந்தனா விருது வழங்குவதாக கலந்து கொள்ள உள்ளார்.
தங்கம் விலை மீண்டும் 1,20,000 எப்போது மீண்டும் தொடும் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் இப்போது உடனடியாக இது உருவாகாது, ஈரான் போர் முடிந்து பணவீக்கத்தை பொறுத்து இது அனைத்தும் அமையும் என்று கூறியுள்ளனர். சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,000 தாண்டும் போது இங்கே சென்னையில் ஒரு பவுன் தங்கம் கிட்டத்தட்ட 1,20,000 தொடும் எனவும், ஈரான் போர் முடிந்தால்தான் அனைத்தும் தெரிய வரும் என்றும், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்பது போல ஈரான் போர் முடியும் போது அனைத்தும் தெரிந்துவிடும் என்ற தகவல் வெளியானது. சென்னை வேளச்சேரி பகுதியில் வசித்து வரும் 32 வயதுடைய இளம்பெண் ஒருவர் தனியார் வணிக வளாகத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 25/4/2026 இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு செல்ல வேளச்சேரி நேருநகர் திருவிக்கா தெருவில் தனியாக நடந்து சென்றார். அப்போது இளம்பெண்ணை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 நபர்கள் திடீரென அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனர். அதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் கூச்சலிட்டார். உடனே பைக்கில் வந்த இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து இளம்பெண் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்களின் பதிவு நம்பர் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விசாரித்த போது பாலியல் தொல்லை கொடுத்த வேளச்சேரியை சேர்ந்த உதயகுமார், வயது 30, அவரின் நண்பர் சிவதாஸ் என தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். குற்ற செயலுக்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். உழைப்பையும் உழைப்போரையும் கொண்டாடும் இந்த மே நாளில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழிலாளர்களின் உண்மை தோழனாக என்றென்றும் திகழ்ந்திடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நிறுவன கருத்து கணிப்புகள் திமுகவை மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டுள்ள நிலையில் டைம்ஸ் நவ், வோட் வைஃப் ஆகிய நிறுவன கருத்து கணிப்புகள் மட்டுமே அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளன. இப்படி இருக்க ஆக்சிஸ் மை இந்தியாவின் கணித்து தற்போது கவனம் பெற்று வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்போதும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று உண்மையான முடிவுகளாக வெளிப்படுவதில்லை என்றாலும் அவை பெரும்பாலும் பொது விவாதத்தை வடிவமைத்து இறுதி தீர்ப்பு குறித்த எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன. இந்நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியாவின் முந்தைய கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக இருந்து இருக்கிறது, எந்தெந்த தேர்தலில் கணிப்பு தவறி இருக்கிறது என்றால், ஆக்சிஸ் மை இந்தியா கடந்த 11 முதல் 12 ஆண்டுகளில் சுமார் 93% துல்லியத்துடன் தேர்தல் முடிவுகளை கணித்துள்ளதாக இந்த அமைப்பு தானே கூறியுள்ளது. மொத்தம் 80 தேர்தல்களில் 63 முதல் 65 தேர்தல்களின் முடிவுகளை சரியாக கணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த மின் விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க இயற்கை உணவான நுங்கு பறிக்க சென்றபோது மின்சாரத்தின் ஆபத்தை உணராத நிலையில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என அதிமுகவினரை விட அதிகபட்சமாக வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தான் விரும்புகின்றனர் என்றும், கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியேறியது தேர்தல் களத்தில் திமுகவினருடன் ஆங்காங்கே மல்லு கட்டியது என பல விவகாரங்கள் கலைபரத்தை கிளப்பியதால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தங்களின் மேல் இருக்கும் பழைய வழக்குகளை தோண்ட ஆரம்பித்து விடுவார்களோ என்கிற அச்சம் தவாக சீனியர் நிர்வாகிகளுக்கு உண்டாகியுள்ளதாக தகவல் வெளியானது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை பேரூராட்சியின் துணைத் தலைவரும் மதிமுகவின் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவருமான லோ சோமசுந்தரம் தனது கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார். பதவி பொறுப்பு என்பதெல்லாம் கட்சி போடும் பிச்சை என துரை வைகோ கூறிய வார்த்தைகள் தன்னை ரொம்பவே காயப்படுத்தி விட்டதாக கூறி இந்த முடிவை எடுத்ததாக கூறியுள்ளார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். தற்போது பள்ளி கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எண்ணற்ற பக்தர்கள் கோவிலுக்கு திரண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள், தேர்தலில் போட்டியிட்ட பல கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள், பிரமுகர்கள் என பலரும் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி திடீரென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்தார். அவருக்கு வேல் வழங்கப்பட்டது. கையில் வேலேந்தி சுவாமி தரிசனம் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்தார். சூரசம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்தால் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நிலையில் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர். ஆளுக்கு ஒரு திசையை காட்டும் கணிப்புகள். தமிழக எக்ஸிட் போல் முடிவுகளை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்வி எழும்பிய நிலையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உணர்த்துவது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. காலண்டர் மாறும்போது கடிகாரம் மட்டும் ஓடுவதில்லை, நம்ம வீட்டு பட்ஜெட்டும் கூடவே ஓடுகிறது. 1ஆம் தேதி பிறக்கப் போகிறது என்றாலே என்னென்ன மாற்றம் வரப்போகிறதோ என்ற பதற்றம் எல்லோர் மனதிலும் தொற்றிக்கொள்வது இயல்பு. சிலிண்டர் விலை முதல் கிரெடிட் கார்டு விதிமுறைகள் வரை நம் பாக்கெட்டை பதம் பார்க்கும் 7 முக்கிய மாற்றங்கள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன.
தமிழகத்தில் தாவேகா 98 முதல் 120 வரை இடங்களை பிடிக்கும் என எக்ஸிட் போல் வெளியிட்ட ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மேற்கு வங்கத்துக்கு எக்ஸிட் போல் வெளியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நேற்று 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 5 மாநில சட்டசபை தேர்தல் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. பிறகு நேற்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் நடந்த கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை இந்த முறை பாஜக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளன. கடுமையான போட்டி நிறைந்த தேர்தல் களத்தில் மௌன வாக்காளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டுடன் பதிலளிப்பது போன்றவற்றால் ஏற்படும் மாற்றங்கள் மிக அதிகம். இதனால் பெறப்படும் கருத்து கணிப்புகளில் நம்பகத்தன்மையும் பாதிக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பையும் வெளியிட தயாராக இருந்தோம். ஆனாலும் ஆய்வின் தரம், பதில்கள் மற்றும் கருத்து கணிப்பின் நம்பகத்தன்மை குறித்த ஆய்வுக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடுவதை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளோம் எனவும், கருத்து கணிப்பின் வெளிப்படைத்தன்மை மற்றும் தரவுகளின் நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கான எங்கள் கொள்கைக்கு இணங்க புள்ளி விவர நம்பகத்தன்மைக்கான எங்கள் உள் வரம்புகளை பூர்த்தி செய்யாத கருத்து கணிப்பை வழங்குவதை விட வெளியீட்டை நிறுத்தி வைப்பதே மிகவும் பொறுப்பானது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் ஏப்ரல் 30, மே 1, 2 ஆகிய தேதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மே 1ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மே 2ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மே 3ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும், மே 4ஆம் தேதி உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மே 2 வரை மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.